நிஷா அவர்கள் இந்த நிமிஷம் விஜய் அவர்கள் வீட்டுக்கு போயிருக்காங்க. இது ஒரு பக்கம் ஏன்டா இப்ப இவங்க வீட்டுக்கு போகணுமா அப்படின்னு இப்போ டிவிகேல சார்ந்தவங்களே இப்ப இந்த கேள்வியை எழுப்புறாங்க சார். அதாவது இப்ப அவர் நல்ல ஒரு ஏன் சார் வெற்றி இவ்ளோ முகத்துல யோசிக்கிறீங்க? இருக்கிறாரு. அந்த நேரத்துல இது அவங்க போகட்டுமே, போனது ஒண்ணும் தப்பு இல்லைல்ல. நீங்க எப்படி பார்க்கணும்னா, இந்த நேரத்துல நீங்க தவறான நோக்கத்துல பார்க்காதீங்க. இப்ப தமிழகத்துடைய ஒரு முதல்வர் ஆயிட்டாரு. தப்பான நோக்கத்துல ரைட்டா? பார்க்கல சார். அவர் முதல்வர் ஆன மாதிரி தான். முதல்வர் ஆனவரை ஒரு தோழர்கள் முறையில, ஒரு நட்புன்ற முறையில சந்திக்க செல்லலாம். இல்ல வாழ்த்துவதற்காக கூட சொல்லலாம். இல்ல 2 தொகுதியில அவர் நிக்கிறாரு. ஒரு தொகுதியில எப்படி அவர் ரிசைன் பண்ணு, இந்த ஒரு தொகுதியில கூட நான் நிக்கலாமா அப்படின்னு அவங்க கேட்க போயிருக்கலாம். அப்ப அதெல்லாம் இந்த கேள்வி ஏன் உங்ககிட்ட கேட்டேன். ஏன்னா நீங்க தான் சார் புதுவிதமா எங்களுக்கு எங்களை யோசிக்க இல்ல அவர் முடியாத அளவுக்கு பதில் 2 சொல்றீங்க. தொகுதியிலுமே அவர் இப்ப நிக்க முடியாது. ஒரு தொகுதியில ரிசைன் பண்ணு. அப்ப ஒரு தொகுதி ரிசைன் பண்ண பிறகு நான் அதாவது சிக்கலை உருவாக்க வேண்டும், இல்ல குதர்க்கமா பேசணுன்றதுக்காக நான் பேசல. நான் என்ன சொல்றேன்னா, அவரு ஒரு முதல்வர் நான் கொச்சப்படுத்த விரும்பல. அப்ப முதல்வர்கிட்ட போய் ஒண்ணு வாழ்த்தலாம். வாயால முதல்வர் அப்படின்னு முதல்வர் விஜய்னு சொல்லிடுங்க சார். இதெல்லாம் கேட்கும் போது நான் தான் சொல்ல முதல்வர் விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் தானே சொல்லிட்டேன். அப்புறம் என்ன உங்களுக்கு?